First question நீங்க என்னன்னா and also இது வந்து எங்கேயோ இருந்து எடுத்ததெல்லாம் கிடையாது PYQ questions தான் PYQல இருந்து தான் எடுத்திருக்கேன் சோ அப்படினும்போது உங்களுக்கு என்ன மாதிரி questions கேக்குறாங்க அதை எப்படி அப்ரோச் பண்ணனும் எப்படி வந்து ஆன்சர் கொண்டு வரணும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு இந்த பிராக்டீஸ்ல இருந்து உங்களுக்கு தெரிய வந்துரும் ஓகேவா ஓகே சோ first question பாருங்க Amit said to me Amit said to me, your parents are waiting for you. Actually, reported speech அப்படினாலே என்ன? Direct and indirect தான். Okay வா? So, direct speech அப்படின்றத நம்ம எப்படி find பண்ணலாம்? Direct speech அப்படின்றத நம்ம எப்படி find பண்ணுவோம் அப்படின்னா, அதாவது ஒரு third person சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அதை அப்படியே நம்ம வந்து இன்னொரு பர்சன் கிட்ட சொல்லும்போது ஒரு பர்சன் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை அது அப்படியே இன்னொரு பர்சன் கிட்ட சொல்லும்போது அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே எந்த சேஞ்சஸும் இல்லாமல் அப்படியே சொல்லும்போது அதுதான் வந்துட்டு என்ன டைரக்ட் ஸ்பீச் ஓகேவா இன்டைரக்ட் ஸ்பீச் என்னன்னா அவங்க சொன்னது அவங்க இப்படி சொன்னாங்க அப்படின்றத நம்ம வந்து ஒரு மாடிஃபை பண்ணி பேசுறதுக்கு நேம் தான் வந்துட்டு இன்டைரக்ட் ஸ்பீச் ஓகேவா ஸோ டைரக்ட் ஸ்பீச்சில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த கொட்டேஷன் அவங்க சொன்னதை நம்ம அப்படியே தானே சொல்கிறோம் ஸோ அதை வந்து நம்ம கொட்டேஷனில் அப்ளை பண்ணி சொல்லுவோம் ஓகேவா அதுவே இன்டைரக்ட் ஸ்பீச்ல எந்த கொட்டேஷன்ஸும் இருக்காது அப்படியே ஒரு ஸ்டேட்மெண்ட்டாவே நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் ஓகேவா ஸோ இங்கே வந்து கொஷின்ஸ் உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா உங்களுக்கு டைரக்ட் கொடுத்து இன்டைரக்ட் கேட்கலாம் இன்டைரக்ட் ஸ்பீச் கேட்கலாம் ஆர் அதர்வைஸ் இன்டைரக்ட் ஸ்பீச் கொடுத்து டைரக்ட் கேட்கலாம் எப்படி வேணாலும் உங்களுக்கு கேட்கலாம் ஓகேவா ஸோ கொடுத்துருக்க கொஸ்டின் டைரக்டா இன்டைரக்ட் ஸ்பீச்சா டைரக்ட் ஸ்பீச்சா அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும் ஓகேவா ஸோ உங்களுக்கு அது என்னன்னு தெரிஞ்சிச்சுனா தான் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் டைரக்ட்லேருந்து இன்டைரக்ட் ஸ்பீச் கன்வெர்ட் பண்ணணுமா ஆர் அதர்வைஸ் இன்டைரக்ட் கொடுத்துருக்காங்களா இன்டைரக்ட்லேருந்து டைரக்ட் கன்வெர்ட் பண்ணணுமா அப்படின்ற அசம்ஷனே உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஓகேவா ஸோ அமித் செட் டு மீ இங்கே எப்படி இருக்கு பாருங்க அமித் வந்து என்கிட்ட சொன்னா என்னன்னா யுவர் பேரண்ட்ஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ ஸோ இது வந்து எப்படி இருக்கு அந்த கொட்டேஷன்ஸ் அப்படின்றது கொட்டேஷனுக்குள்ள தான் இருக்கு ஸோ இது வந்துட்டு என்ன டைரக்ட் ஸ்பீச் அவன் என்ன சொன்னான்னா என்கிட்ட சொன்னான் என்னுடைய பேரண்ட்ஸ் வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னான் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா ஸோ அவன் என்ன சொன்னானோ அதை அப்படியே நம்ம இங்கே சொல்றாங்க ஓகேவா ஸோ அப்போ இது வந்துட்டு என்ன டைரக்ட் ஸ்பீச் ஸோ இதை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணணும் இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு கன்வெர்ட் பண்ணணும் ஓகேவா ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஆக்சுவலி இந்த டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கான பேசிக்ஸ் என்னன்னா இந்த வேர்டை இப்படி சேஞ்ச் பண்ணணும் இப்படி ப்ரெசென்ட்ல இருந்தா பாஸ்ட் இது உங்களுக்கு தெரிஞ்சது தானே நீங்க பேசிக்ஸ் படிச்சிருப்பீங்க இல்லையா ஓகே ஸோ டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சோட கன்வர்ஷனே என்ன ப்ரெசென்ட்ல இருந்துச்சுன்னா பாஸ்ட் அதுவும் ப்ரெசென்ட்ல சிம்பிள் ப்ரெசென்ட்டாக இருந்தால் அதை எப்படி கன்வெர்ட் பண்ணணும் சிம்பிள் பாஸ்ட் கன்வெர்ட் பண்ணணும் அதுவே ப்ரெசென்ட் கண்டினியூஸாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து பாஸ்ட் கண்டினியூஸ்க்கு கன்வெர்ட் பண்ணணும் அதுவே ப்ரெசென்ட் பர்ஃபெக்டாக இருந்துச்சு அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஓகேவா ஸோ ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக இருந்துச்சு அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இப்படி அவங்க என்ன இருக்குதோ அதுக்கு பாஸ்ட் ஆக்ஷன்ஸை நம்ம அப்ளை பண்ணணும் ஓகேவா ஸோ இதுதான் வந்து டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் அண்ட் ஆல்சோ இந்த வேர்டு வந்துச்சுன்னா இதுக்கு இது அப்படின்ற ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் இருக்கு நம்ம டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் நரேஷன் படிக்கிறதுக்கு முன்னாடி அதனோட ஒரு பேசிக் ஃபார்முலா மாதிரி இது வந்தா இது வரணும் இது வந்தா இதை அப்ளை பண்ணணும் இந்த வேர்டுக்கு இதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு ஓகேவா ஸோ அதை தான் நம்ம இங்க வந்து என்ன பண்ணணும் அப்ளை பண்ணணும் ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா அமித் செட் டு மீ செட் அப்படின்றது டோல்டுன்னு கன்வெர்ட் ஆகும் டோல்டுன்னு இருந்துச்சுன்னா செட்னு கன்வெர்ட் ஆகும் ஓகேவா அண்ட் ஆல்சோ இன்னொன்று இது என்னன்னா இந்த டூ இருக்கு இல்லையா இந்த டூ அப்படின்ற ப்ரப்போசிஷன் செட் டோல்டு ஓகேவா இந்த டூ அப்படின்ற ப்ரப்போசிஷன் செட்டுக்கு மட்டும் தான் வரும் டோல்டுக்கு வராது ஓகேவா ஸோ செட் ஃபேமிலி என்னென்ன சே செட் saying says ஓகேவா ஸோ இதுக்கு மட்டும்தான் இந்த டூ அப்ளை ஆகும் he said to me she says to me I say to him I said to her I'm saying to them இந்த மாதிரி இந்த said பக்கத்துல தான் இந்த to அப்படின்ற preposition வரும் ஓகேவா இந்த told இருக்கு இல்லையா இந்த told family என்னென்ன tell
told, telling, tells. So இந்த ஃபேமிலிஸ்ல இருக்காங்க இல்லையா, ஸோ இதுக்கு பக்கத்துல டு வராது. டு அப்படின்ற ப்ரொபோசிஷன் சே ஃபேமிலிக்கு மட்டும்தான் வரும், டெல் ஃபேமிலிக்கு வராது. ஸோ நீங்க எப்படி நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம்னா டோல்டு டு, டெல், டெல் இருங்க வரேன், டெல், டோல்டு, டோல்டு, டெல்லிங், டெல்ஸ் இது எல்லாமே என்ன இருக்கு, டி இருக்கா. ஸோ இந்த டி பக்கத்துல இன்னொரு டி வராது அப்படின்றத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒரு டி இருக்கும்போது இன்னொரு டி வராது. அதுவே இங்க எஸ் தானே இருக்கு, ஸோ எஸ் வரும்போது டி வரும். ஆனா இங்க ஆல்ரெடி டி இருக்கிறதுனால இன்னொரு டி வராது. ஜஸ்ட் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான். ஓகேவா? ஸோ இப்படி நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா இது சம்டைம்ஸ் இந்த மாதிரி கூட உங்களுக்கு எரர் ஸ்பாட்டிங்லயோ எதுலையாவது கூட கொஸ்டின்ஸ் இது மாதிரி கேட்கலாம். ஓகேவா? ஸோ இந்த டூ அப்படின்றது செட் பக்கத்துல சே ஃபேமிலிக்கு தான் வரும், டெல் ஃபேமிலிக்கு வராது. ஓகேவா? ஓகே. ஸோ இங்க பாத்தீங்கன்னா அமித் செட் டு மீ, அமித் செட் டு மீ, இந்த செட் அப்படின்றது எப்படி கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா டோல்டு அப்படின்னு கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? ஆஸ்க்லாம் வராது. ஆஸ்க் அப்படின்னும் போது அது அங்கே டைரக்டாவே அது வேற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ இங்கே வந்து என்ன இருக்கு, செட் டு தான் இருக்கு. ஸோ அப்போ என்னதான் வரும், டோல்டு தான் வரும். அமித் வந்து என்கிட்ட சொன்னான், என்ன சொன்னா அமித் டோல்ட் மீ, அமித் டோல்ட் மீ. அண்ட் ஆல்சோ நம்ம வந்து இது டைரக்ட் ஸ்பீச்ல இருக்குதா, ஸோ இன்டைரக்ட் கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம இந்த கொட்டேஷன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம் இல்லையா. ஸோ அப்ப இந்த பார்ட்டையும் இந்த பார்ட்டையும் நம்ம கனெக்ட் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது ரெண்டையும் ஒரே சென்டென்ஸா கனெக்ட் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா தட் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? தட் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ அமித் செட் டு மீ தட், இப்படிதான் வரணும். அமித் செட் டு மீ அப்படின்றது இங்க இருக்கா, செட்டுன்றது டோல்ட்னு வந்துடும். ஸோ அமித் டோல்ட் மீ தட், அமித் டோல்ட் மீ தட், அமித் டோல்ட் மீ தட், அமித் டோல்ட் மீ தட், அமித் டோல்ட் மீ தட். ஸோ ஏ வராது. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் இது எல்லாமே கரெக்ட். ஓகேவா? ஸோ இப்போ யுவர் அப்படின்றது என்ன, இது வந்து டைரக்டா சொல்றான். உன்னுடைய பேரண்ட்ஸ் அப்படின்றது ஒரு பர்சன் வந்து என்கிட்ட உன்னுடைய பேரண்ட்ஸ் அப்படின்றாங்க. அப்ப நான் அதை சொல்லும் போது எப்படி சொல்வேன், என்னோட பேரண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ தட் அப்படின்ற கனெக்டிவிட்டி வரைக்கும் வந்துருச்சா. ஸோ இப்போ யுவர் பேரண்ட்ஸ் அப்படின்றது என்னுடைய பேரண்ட்ஸ். இது வந்து என்ன, யுவர் அப்படின்றது அவன் சொன்னதை அப்படியே சொல்லும்போது யுவர். ஆக்சுவலி அங்க என்ன, என்னோட பேரண்ட்ஸ் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ இப்போ இந்த யுவர் அப்படின்றது எப்படி கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா மை பேரண்ட்ஸ், ஹிஸ் பேரண்ட்ஸ் கிடையாது, யுவர் பேரண்ட்ஸ் அப்படியேவும் வராது. இது வந்து நம்ம இது நீங்க வந்து டைரக்ட்ல இருந்து இன்டைரக்ட் ஸ்பீச் கன்வெர்ட் பண்றேன் அப்படின்னு ஜஸ்ட் கொட்டேஷனை மட்டும் ரிமூவ் பண்ணா பத்தாது, அந்த சென்டென்ஸையும் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த டி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தட் யுவர் பேரண்ட்ஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ, இது அப்படியே தான் இருக்கு, கொட்டேஷன் மட்டும் தான் ரிமூவ் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து டெஃபினெட்லி ராங், டி வராது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த யுவர் பேரண்ட்ஸ் அப்படின்றது மை பேரண்ட்ஸ் கன்வெர்ட் ஆகிடும். இங்கே பாருங்க ஆர் வெயிட்டிங், ஆர் வெயிட்டிங் அப்படின்றது என்ன கைஸ், திஸ் இஸ் வாட் ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அப்படின்றது எப்படி வரும், பாஸ்ட் கண்டினியூஸாக கன்வெர்ட் ஆகும். ஸோ பாஸ்ட் கண்டினியூஸில் எப்படி வரும், யுவர் பேரண்ட்ஸ் அப்படின்றது என்ன, பேரண்ட்ஸ் இஸ் அ ப்ளூரல் நவுன், ப்ளூரல் ஃபார்ம். ப்ளூரல் ஃபார்ம்க்கு என்ன வரும், பாஸ்ட் ஃபார்மில் வேர், ஆர் அப்படின்றது வேர் அப்படின்னு கன்வெர்ட் ஆகும். ஸோ யுவர் பேரண்ட்ஸ் வேர் வெயிட்டிங் ஃபார் யூ அப்படின்றது மீனு கன்வெர்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ ஏ ஆப்ஷனும் வராது, பி ஆப்ஷனும் வராது, டி ஆப்ஷனும் வராது, சி தான் வரும். ஸோ அமித் டோல்ட் மீ தட் மை பேரண்ட்ஸ் ஆர் வெயிட்டிங் அப்படின்றது வேர் வெயிட்டிங்னு வந்துடும், யூ அப்படின்றது மீன்னு வந்துடும், வேர் வெயிட்டிங் ஃபார் மீ. ஓகேவா? ஸோ அமித் செட் டு மீ யுவர் பேரண்ட்ஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ இப்படின்ற டைரக்ட் ஸ்பீச் வந்து எப்படி கன்வெர்ட் ஆயிருக்கு அப்படின்னா அமித் டோல்ட் மீ தட் மை பேரண்ட்ஸ் வேர் வெயிட்டிங் ஃபார் மீ. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மதுரி டோல்ட் மீ, இங்க பார்த்தீங்களா டெல் ஃபேமிலி பக்கத்தில் டூ வரல. ஸோ இதுக்கு பக்கத்தில் டைரக்டாகவே இந்த ஆப்ஜெக்ட் ஃபார்ம் வந்துடும். இதுக்கு இன் பிட்வீனில் எந்த ப்ரெப்போசிஷனும் வராது. ஓகேவா? ஸோ மதுரி டோல்ட் மீ தட் ஐ குட் ஸ்டே இன் ஹர் ஃப்ளாட் வென் எவர் ஐ வாஸ் இன் கொல்கட்டா. ஓகே, ஸோ இது எப்படி இருக்கு, பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் ஃபார்ம். இது வந்து கம்ப்ளீட்லி எல்லாமே வந்து எப்படி இருக்கு, பாஸ்ட் ஃபார்ம்ல தான் இருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கு, கொட்டேஷனுக்குள்ள வந்திருக்குதா, இல்லை இல்லையா, கொட்டேஷனுக்குள்ள வரல. ஸோ அப்போ இந்த ஸ்பீச் என்னன்னா இது வந்து
indirect speech. ஒருத்தவங்க சொன்னதா இவங்க வந்து சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம அதை எப்படி கன்வெர்ட் பண்ணணும்? டைரக்ட் ஸ்பீச் கன்வெர்ட் பண்ணணும். டைரக்ட் ஸ்பீச் கன்வெர்ட் பண்றதா இருந்தா என்ன பண்ணணும்? கொட்டேஷனுக்குள்ள வரும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மதுரி டோல்ட் மீ அப்படின்றது எப்படி வரும்னா செட் டு மீ. டோல்ட் அப்படின்னா செட் டு அப்படின்னும், டோல்டு அப்படின்னு இருந்துச்சுன்னா செட் டு அப்படின்னும், செட் டு அப்படின்னு இருந்துச்சுன்னா டோல்ட் அப்படின்னு கன்வெர்ட் ஆகும். ஸோ இப்படி இருந்தா இப்படி கன்வெர்ட் ஆகும், இப்படி இருந்தா இப்படி கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? ஸோ மதுரி செட் டு மீ, மதுரி செட் டு மீ தட். இங்க வந்து நம்ம ஆக்சுவலி லாஸ்ட் கொஸ்டின்ல என்ன பண்ணியிருந்தோம்? கொட்டேஷனை ரிமூவ் பண்றதுக்காக தட் யூஸ் பண்ணியிருந்தோம். இங்க தட்டை ரிமூவ் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்? கொட்டேஷனை அப்ளை பண்ண போறோம். ஓகேவா? ஓகேவா? ஓகே. இது வந்து ஒருத்தவங்க சொன்னதை நான் அப்படியே அதாவது என்ன சொன்னதா அவங்க சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அப்ப இந்த என்ன அப்படின்றது, இந்த ஐ அப்படின்றது நான் சொல்றேன். ஓகேவா? அவங்க என்ன சொல்லும் போது எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க? நீ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஐ அப்படின்றது எப்படி கன்வெர்ட் ஆகும்? யூ அப்படின்னு கன்வெர்ட் ஆகும். இந்த ஐ அப்படின்றது யூன்னு தான் கன்வெர்ட் ஆகும், ஐ அகன் வராது. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த கேன் அப்படின்றது பாருங்க, கேன் வந்து பாஸ்ட் ஃபார்ம். ப்ரெசென்ட்ல எப்படி வரும்? கேன் குட் வந்து கேனா வந்து கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? அந்த குட் அப்படின்றது பாஸ்ட் ஃபார்ம், இதோட ப்ரெசன்ட் ஃபார்ம் என்னன்னா கேன். ஓகேவா? ஸோ யூ ஐ அப்படின்றது யூன்னு கன்வெர்ட் ஆயிடும். ஸோ கேன் குட் அப்படின்றது கேன் கன்வெர்ட் ஆயிடும். ஸ்டே இன் ஹர், ஹர் ஃபிளாட் அப்படின்றது அவங்க என்ன தர சொல்றாங்க. ஸோ ஹர் அப்படின்றது மைன்னு கன்வெர்ட் ஆயிடும். ஸோ வென் எவர், அதாவது கைஸ் இப்போ ஒரு கொஸ்டின் இருக்குன்னா அதை நீங்களா உங்களை சொல்ற மாதிரி அஷ்யூம் பண்ணிக்கோங்க. அப்பதான் அது வந்து ஒரு தேர்ட் பர்சனை மீன் பண்றாங்களா நம்மளை மீன் பண்றாங்களா அப்படின்றது நமக்கு தெரிய வரும். ஓகேவா? ஸோ வென் எவர் ஐ அப்படின்றது அகன் யூ, இங்க என்ன இருக்கோ அதே தான். ஓகேவா? வாஸ் அப்படின்றது என்ன? இது பாஸ்ட் ஃபார்ம், நம்ம இது வந்து எப்படி பண்றோம்? ப்ரெசென்ட்டுக்கு தான் கன்வெர்ட் பண்றோம். வாஸ் அப்படின்றது என்ன? இது வந்து பாஸ்ட் ஃபார்ம். ஸோ ப்ரெசென்ட்ல யூ ஆர் இன் கொல்கத்தா. ஓகேவா? ஸோ பில என்ன தப்புனா குட் அப்படின்றது குட் அப்படின்னே வந்திருக்கு. இது நம்ம கன்வர்ஷன் தானே பண்ணணும். ஸோ இது ராங். ஓகேவா? வாஸ் பாருங்க, வாஸ் அப்படியே வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் ராங். ஸோ இதுல வந்து ஐ இல்லை யூ. ஓகேவா? இதுலயே ஐ இல்லை யூ. ஸோ அதனால இது ராங். ஸோ மதுரி செட் டு மீ யூ கேன் ஸ்டே இன் மை ஃபிளாட் வென் எவர் யூ ஆர் இன் கொல்கத்தா. ஓகேவா? ஸோ இந்த சின்ன சின்ன கன்வர்ஷன்லாம் நீங்கள் கன்வெர்ட் ஆச்சு அப்படின்னா தான் அது வந்து ரிப்போர்ட்டர் ஸ்பீச். ஸோ ஏ இஸ் த ரைட் ஆப்ஷன். Okay, he regretted the mistake he had made in his calculations. அவன் calculations பண்ணன தப்பால அவன் வந்து வருத்தப்படுறான். ஓகேவா? regretனா வருத்தப்படுறது. ஓகேவா? so he regretted அப்படின்றதுனா அவன் சொன்னதா சொல்றாங்க. இது வந்து எப்படி இருக்கு? indirect speechல இருக்கு. நம்ம வந்து என்ன பண்ணணும்? direct speech convert பண்ணணும். so he regretted அப்படின்றது he said அப்படின்னு வந்துருச்சு. ஓகேவா? so இங்க எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா past perfect, past perfect. ஓகேவா? ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படின்றது நம்ம எப்படி எதுல இருந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னு கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசென்ட்ல இருந்து தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட்க்கு கன்வர்ஷன் நடக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த சிம்பிள் ப்ரெசென்ட் அப்படின்றத நம்ம வந்து எதுன்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன் பாருங்க. he said I am sorry. சிம்பிள் பாஸ்ட்ல இருந்து தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட். பாஸ்ட் பர்ஃபெக்டோட கன்வர்ஷன் எதுனா சிம்பிள் பாஸ்ட். இது வந்து என்ன? ஐ ஆம் சாரி அப்படின்றது சிம்பிள் ப்ரெசன்ட். ஓகேவா? ஸோ ப்ரெசன்ட் அப்படின்னு இது வந்து இங்க வராது. இங்க ப்ரெசன்ட்ல இருக்கு, இங்க பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கு. ஸோ திஸ் சென்டென்ஸ் இஸ் என்டையர்லி ராங். ஓகேவா? நெக்ஸ்ட் he said I regretted the mistake. இது வந்து I regretted the mistake that I made in my calculation. Okay. Next, he said I regret the mistake I made in my calculations. Next, he said he regrets. He varadu. He is wrong.
ஓகேவா ஹீல டைரக்டாவே பேசுறாங்க ஐ தான் வரும் ஓகேவா ஸோ இங்க ரெக்ரீட் அப்படின்றது ரெக்ரீட்டிங் ரெக்ரீட்ஸ் ஓகேவா ஸோ அப்போ என்ன எப்படி வரும் அப்படின்னா he said சிம்பிள் பாஸ்ட்ல இருந்து தானே ஸோ பாஸ்ட்ல இருந்து அப்படின்னும் போது I regretted the mistake I made in my calculations. So இதுவும் past form இதுவும் past form. இந்த regret அப்படின்றது simple present. ஓகேவா ஸோ இது இங்கே அப்ளை ஆகாது இங்கே had made அப்படின்றது கம்ப்ளீட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் அதனால இது வந்து எப்படி வரணும் சிம்பிள் பாஸ்ட்ல இருந்து தான் நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும் ஸோ he said I regretted the mistake I made in my calculations. ஓகேவா ஸோ B is the right option. Next, he said, is anyone there in the house? She said, is there anyone there in the house? அவ சொல்றா யாராவது இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்றா ஓகேவா ஸோ இப்போ he said அப்படின்றது எப்படி கன்வெர்ட் ஆகும் said அப்படின்றது டைரக்டாவே toldன்னு கன்வெர்ட் ஆயிடும் ஓகேவா said to எது இருந்தாலும் told தான் ஓகேவா should asked இல்லை என்கொயரி எல்லாம் இங்க பண்ணல ஓகேவா என்கொயரியா வராது asked இல்ல ஸோ she said அப்படின்றது told she told is anyone இது வந்து கொட்டேஷனுக்குள்ள இருக்கா இது நம்ம சென்டென்ஸா கன்வெர்ட் பண்ணும்போது she told there is anyone அப்படின்றது someone அப்படின்னு கன்வெர்ட் ஆயிடுது there is someone in the house she told there is someone in the house she said is anyone there in the house guys இப்போ ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு வீட்ல போயிட்டு நம்ம என்ன பண்றோம் போயிட்டு நின்னு இது மாதிரி யாராவது இருக்கிறீங்களா அப்படின்னு நம்ம வந்து கேக்குறோம் நம்ம வந்து என்ன பண்றோம் கேக்குறோம் சோ இங்க கேக்குறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன asked ஓகேவா சோ இது வந்து டைரக்ட் நம்ம இன்டைரக்ட் கன்வெர்ட் பண்றது எப்படின்னா இது வந்து நம்ம கேக்குறோம் அதாவது அந்த கொட்டேஷனுக்குள்ள என்ன மாதிரி சென்டென்ஸ் இருக்கு அப்படின்றது நீங்க பார்க்கணும் ஒரு எக்ஸ்க்ளமேட்டரியா இன்ட்ராகேட்டரி இங்க பாருங்க இன்ட்ராகேஷன் क्वेश्चन மார்க் இருக்கு இல்லையா திஸ் இஸ் வாட் இன்ட்ராகேஷன் சென்டென்ஸ் சோ இன்ட்ராகேஷன்ல நம்ம என்ன பண்ணுவோம் கேள்வி கேட்போம் இப்ப கேக்குறது அப்படின்றது என்ன ஒரு asked ஓகேவா சோ she asked if anyone இது வந்து எப்படி இருக்கு is anyone இது வந்து present form இது நம்ம என்ன பண்ணனும் past formல கன்வெர்ட் பண்ணனும் so she asked if anyone was there in the house okay va so she said is anyone there in the house அப்படின்றது simple presentல இருக்குது and also இது எப்படி இருக்கு interrogation question markல இருக்கு and also அது என்ன நம்ம வந்து question கேக்குறோம் so she asked if anyone was there in the house so D is the right option okay va next one பாருங்க she exclaimed நம்ம எப்ப guys யூஸ் பண்ணுவோம் ஏதோ ஒன்னு ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கு ரொம்ப வண்டர்ஃபுல்லா இருக்கு கார்ஜியஸா இருக்கு அப்படினும்போது வாவ் எப்படி இருக்குல்ல அப்படி நம்ம எக்ஸ்பிளைன் அது வந்து என்ன பண்றோம் ரொம்ப வியந்து பார்க்கறோம் ரொம்ப எக்ஸ்க்ளைம் பண்ணி பார்க்கறோம் சோ அந்த மாதிரி சினாரியோக்கு தான் என்ன யூஸ் பண்ணனும் இந்த exclaimed யூஸ் பண்ணனும் ஓகேவா இது வந்து எப்படி இருக்கு இன்டைரக்ட் ஸ்பீச்ல இருக்கு நம்ம என்ன பண்ணனும் டைரக்ட் ஸ்பீச்சுக்கு கன்வெர்ட் பண்ணனும் ஓகேவா so she exclaimed that I looked very beautiful in that dress so இது எப்படி இருக்கு simple pastல இருக்கு so இது நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணனும் presentல கன்வெர்ட் பண்ணனும் இந்த that அப்படின்றது எப்படி கன்வெர்ட் ஆயிடும் this ன்னு கன்வெர்ட் ஆயிடும் I looked அப்படின்றது I look அப்படினு வந்துரும் நான் எவ்வளவு அழகா இருக்கேன்னு அவ வந்து எக்ஸ்க்ளைம் பண்ணா ஓகேவா so she exclaimed அப்படின்றது she said அப்படினே வந்துரும் ஓகேவா she said how beautiful நான் எவ்வளவு அழகா இருக்கேன்னு அவ என்கிட்ட சொல்றா ஓகேவா நான் எவ்வளவு அழகா இருக்கேன் அப்படின்றது அவ என்கிட்ட சொல்றா you look she exclaimed that I looked very beautiful in that dress நான் வந்து எவ்வளவு அழகா அந்த ட்ரெஸ்ல எவ்வளவு அழகா இருந்தேன்னு அவ வந்து சொன்னா அப்படின்னு சொல்றாங்க so she said how அவ வந்து எப்படி அவ வந்து என்ன பார்த்து தான சொல்றா so how beautiful that அப்படின்றது this ன்னு கன்வெர்ட் ஆயிடும் ஓகேவா so she said how beautiful you look அவ என்ன பார்த்தா சொல்றா so you look
யூ லுக். ஐ லுக் இல்லை, ஐ லுக்குடும் இல்லை, ஷீ லுக்ஸும் இல்லை, ஐ லுக்கும் இல்லை. ஓகேவா? ஸோ யூ லுக் இன் திஸ் ட்ரெஸ். ஓகேவா? தட் அப்படின்றது திஸ்ன்னு கன்வெர்ட் ஆகிடும். ஸோ ஷீ செட் how beautiful you look in this dress is the right option. ஓகேவா? ஓகே. ஸோ இன்னைக்கு ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதே மாதிரி ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஸோ எக்ஸாம்க்குள்ளே நம்ம நிறைய கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேவா? கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாதவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கிட்ட இப்போ என்ன இருக்கு அப்படின்னா, ஜென்ரல் இங்கிலீஷ் கோர்ஸ். இதுலயே வந்து உங்களுக்கு கோர்ஸும் இருக்கும், டெஸ்ட் சீரீஸும் இதுலயே இருக்கும், பிடிஎஃப் ஃபைல்ஸும் இதுலயே இருக்கும். ஓகேவா? ஒரு சிலர் வந்து இல்லை மேம் எனக்கு கோர்ஸ் வேணாம், டெஸ்ட் சீரீஸ் மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிறவங்க இதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேவா? இல்லை மேம் எனக்கு கோர்ஸும் வேணும், டெஸ்ட் சீரீஸும் வேணும், பிடிஎஃப் ஃபைல்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க இதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேவா? இதுலேயே டெஸ்ட் சீரீஸும் இருக்குது. இல்லை டெஸ்ட் சீரீஸ் மட்டும் தனியாக வேணுங்கிறவங்க இது வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் கோர்ஸ் வாங்கினவங்க டெஸ்ட் சீரீஸ் வாங்க வேண்டாம், இதுலேயே டெஸ்ட் சீரீஸ் இருக்குது. ஓகேவா? ஒரு சிலர் வந்து கோர்ஸையும் வாங்கிட்டு டெஸ்ட் சீரீஸும் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தான் லாஸ். ஓகேவா? ஸோ இதுலயே வந்து உங்களுக்கு எல்லாமே வேணும் அப்படின்னா நீங்க இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டெஸ்ட் சீரீஸ் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்க இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்க பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறமும் கூட வீடியோஸ், டெஸ்ட் சீரீஸ், பிடிஎஃப் ஃபைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆட் ஆகும். 1 இயர் வேலிடிட்டிக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ அகைன் நான் சொல்றேன், ஜென்ரல் இங்கிலீஷ் கோர்ஸ் வாங்கினவங்க டெஸ்ட் சீரீஸ் வாங்க வேணாம், உங்களுக்கு அதுலேயே இருக்கும். டெஸ்ட் சீரீஸ் மட்டும் வேணும், கோர்ஸ் வாங்காதவங்க டெஸ்ட் சீரீஸ் மட்டும் வேணும், எனக்கு இங்கிலீஷில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன், ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு டெஸ்ட் சீரீஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படி ஃபீல் பண்ணுறவங்க டெஸ்ட் சீரீஸ் வாங்கிக்கலாம். ஓகேவா? ரெண்டுமே 1 இயர் வேலிடிட்டி தான்.